இன்னை நம்ம வளர்த்துற மாடுகளுக்கெல்லாம் நோம்பு இல்ல. அதனால அவங்கள காலையிலேயே குளிக்க வச்சு பெயிண்ட்லாம் அடிச்சிட்டுருக்கோம். நாங்க எப்பவுமே மாட்டு பொங்கலுக்கு மாட்டை கவுனன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. ஆனமலை சைடு. அங்க தான் போயிட்டு வருவோம். அங்க போய் தீர்த்தம்லாம் இட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்ல பட்டி கட்டி சாமிலாம் கும்பிடுவோம் நாங்க. ஆனமலை சைடு, கோட்டூர் சைடு இருக்கவங்க எல்லாருமே அங்க போவாங்க. எதுக்கு போறதுன்னா வந்துட்டு, மாடு, ஆடு, கோழி குஞ்சு இதெல்லாம் வச்சிருக்கவங்கள வந்துட்டு அங்க போயி சாமி கும்பிட்டு வருவாங்க. மாடுகளுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது, எந்த நோய் நொடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். நாங்க வந்து 4 இயர்ஸா போயிட்டுருக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. பாசிட்டிவா இருக்கும் அந்த கோயிலுக்கு போனாவே. கோயில் சுத்தியுமே தோட்டம்லாம் இருக்கும். அங்க இருக்கவங்கலாம் நெறைய பேர் வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் போய் பொங்கலே வைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க யாராவது இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் விட இந்த வருஷம் வந்து ரொம்ப நெறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இங்கேயும் விசேஷமா இருக்குங்க. இதுக்கப்புறம் நாங்க மத்தியானம் வேற ஒரு கோயில் போனோம். நைட் வந்து வீட்ல சாமி கும்பிட்டோம். அந்த விளாக்லாம் நீங்க கன்டினியூஸா பின்னாடி பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க யாராவது ஆனமல் சைடு, கோட்டூர் சைடு இருக்கீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல மாட்டு பொங்கல நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க.